முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, மாண்புமிகு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றது அவர் பதவியை காப்பாத்திக்கமா. உங்க பதவி 2500 கோடி போதைப் பொருள் ஏற்றுமதி செய்த ஆட்கள் யார்? அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். 2012 புழல் சிறையில் இருந்த ஒரு நபரை உங்க குடும்ப நண்பராக்கி உங்க கட்சியில அயலக மக்களுடைய பொறுப்பாளராக ஆக்கினது குற்றமா இல்லையா? ஆகவே தமிழகத்தில் இருப்பது டிஎம்கே ஆட்சினா என்ன? ட்ரக் மாஃபியா கழகத்தின் ஆட்சி இது. நீங்க இந்த ஜாஃபர் சாதிக்கிட்டேன்னும் 4-5 வீடியோ வந்துருச்சு. ஜாஃபர் சேட்டுகள்கிட்டேன்னும் உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறது எப்படின்னு யோசனை பண்ணுங்க முதல்வர் அவர்களே. ஏனென்றால் உங்கள் ஆட்சியின் அஸ்தமன காலத்தின் துவக்கம் 2500 கோடி போதைப் பொருள் கடத்தல். யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அவரோட ஹிஸ்டரி என்ன? 2012 புழல் ஜெயிலில் இருந்த நபர் முதல்வரின் வீட்டு நண்பராக எப்படியானார்? உங்களுடைய மகனும் மருமகளும் ட்விட்டர்ல பொது வழியில அவரை ஆதரித்து போட்ட பதிவுகளை இன்னைக்கு நீக்கி இருக்கலாம். ஆனா அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள்ட்ட இருக்குல்ல. யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா, மணலுக்குள்ள தன்னோட மூக்க மறைச்சிக்கிண்டு தன்னை சுற்றி ஒன்றுமே நடக்கலை, இருட்டா இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிற ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் இருக்கிற ஒரு முதலமைச்சர் யாரை பார்த்து சொல்றீங்க? தமிழ்நாட்டுக்கு நேற்றுக்கு 192 வேட்பாளர் பட்டியல் வந்த உடனே எல்லா மீடியாவிலையும் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, மோடிஜி கேட்டது 400 தான், இப்போ பார்த்தா இதில் 192 ஜெயிப்பாங்கங்கிறதுனால 400 தாண்டும்னு. ஆகவே இந்த தமிழகத்தில் இருக்கின்ற சமூக விரோதிகளின் ஆட்சி இது. தமிழ் மக்களை கெடுத்த முதல் குடும்பம் கருணாநிதியின் குடும்பம். 1970 வரை குடினா என்னன்னு தெரியாத தமிழன் ஒத்தனையும் குடிக்க வச்சு தமிழ் மக்களுடைய குடும்பத்தை நாசப்படுத்தியது கருணாநிதி குடும்பமா இல்லையா? அன்னைக்கு கொற்ற மடையில ராஜாஜி போய் கருணாநிதி கையை பிடிச்சு கேட்கிறார், மது விலக்க நீக்காதீங்கன்னு. என்ன சொன்னார் கருணாநிதி? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பொய்யர்களின் கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஐடியாலஜிக்கலா அதை பத்தி பேசுறதுக்கு என்னால முடியும், இப்ப நேரம் வேண்டாம். அப்ப சொல்றாரு, ராஜாஜி மகனுக்கு மேயர் போஸ்ட் கேட்கறதுக்கு வந்தாரு. இவ்வளவு தூரம் ஒரு மோசமான கீழ்த்தரமான அரசியலை வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு மயிலாடுதுறையில மாண்புமிகு பிரதமர் வர்றதா அவர் போஸ்ட காப்பாத்திக்கலாம். உங்க போஸ்ட முடிஞ்சா சாதிக் பாட்சாக்கள், ஜாஃபர் சேட்டுகள்கிட்ட நீங்க காப்பாத்திங்க முதலமைச்சர் அவர்களே. அவர்கள் உங்களுடைய அரசாங்கத்தின் கேபின்ல கடைசி நெயில் ஜாஃபர்ஸ் தான். ஆகவே இந்த மாதிரி ஒரு சமூக விரோத தீய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் மாண்புமிகு பிரதமர் பத்தி என்ன பேசுறது? இந்த அரசாங்கம் பேசுகின்ற வார்த்தை எனக்கும் பொய்.